சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். விதவிதமான பனிஷ்மெண்டா பார்த்து தேடி தேடி காவியா போஸு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பூசாரி பார்த்தா கையில வேலோட வரவும் அதை பார்த்ததும் போஸுக்கு பார்த்தா கதி கலங்கி போயிருது. மா என்னம்மா இது அப்படின்னு சொல்லி போஸு கடந்து பதறவும், என்னமோ அப்படியே பதற பூசாரி இத அப்படியே இவருடைய வாயில குத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், ஐயோ பூசாரி நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி தடுக்கவும், ஏன் எதுக்காக இப்ப தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும், அம்மாடி காவியா அழக போய் வாயில குத்த சொல்ற, அவனை ஏதோ கோயில கூட்டிட்டு வந்து மாலை போட சொன்ன, இதெல்லாம் சரிதான், அதுக்காக அழகு குத்துறதா, அவன் வழி தாங்க மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லவும், ஓ அப்படியா, அப்ப மத்த பொண்ணுங்க கிட்ட மானே தேனே பொன்மானே உன் கை சாப்பிட்டா இருக்கு கால் விரல் சாப்பிட்டா இருக்குன்னு சொல்லி பேசையில மட்டும் உங்க பிள்ளைக்கு இனிச்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும், அம்மாடி காவியா அவன் பேசினதெல்லாம் தப்புதாமா, அதுக்காக வாயிலையாமா அழகு குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கேட்கவும், அப்போ உங்க மகனுக்கு பதிலா நீங்க குத்திக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும், என்னது நானா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கடந்து பதறவும், முடியாதுல இது மட்டும் இல்ல இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு, அழகு குத்துனது போக கையில தீச்சட்டி எடுத்து கோயில 10 தடவை சுத்தி வரணும், அதுவும் நடந்து கிடையாது, முட்டிக்கால் போட்டு கையில தீச்சட்டி எடுத்து வாயில அழகு குத்தி கோயில 10 தடவை சுத்தி வரணும், இதுக்கே இப்படி அதிர்ச்சியானா எப்படி அப்படின்னு சொல்லி காவியா சொல்லவும், போஸுக்கு பார்த்தா கோவம் வந்தது. ஏய் என்னடி சும்மா ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க பாருடி, நான் 1000 தான் தப்பு பண்ணாலும் ஆம்பளை, நான் 10 பொண்ணுங்க கிட்ட பேசுவேன் பேசாம இருப்பேன், அது ஏன் விருப்பம், என்னமோ உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க, ஏதோ நீ கூப்பிட்டுன்றதுக்காக கோயிலுக்கு வந்தேன், அதுக்காக வாயில் அழகு குத்துறது இந்த தீச்சட்டி எடுக்கிறது இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னா நல்லா இருக்காது பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போஸு கோவப்படவும், காவியா பார்த்தா முறைச்சு பாக்குறாங்க. டே போஸு கொஞ்சம் அமைதியா இருடா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், மா போமா ஏதோ சொன்னாலாம் வந்தோமா, இதுல வேற வாயில அழகு குத்தணுமா, நான் போறேன் அப்படின்னு சொல்லி போஸு பார்த்தா கழுத்துல போட்டிருக்க துண்டு மாலை எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டு விறுவிறுன்னு கோவத்தோட போகவும், ரோட்ல வர லாரிய பார்த்தா போஸு கவனிக்கல. ஈஸ்வரி பார்த்துட்டு டே போஸு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்த, லாரிய பார்க்காம போஸு போனதுனால லாரி பார்த்தா போஸை அடிச்சு தூக்கிடுது. போஸு பார்த்தா அப்படியே சுருண்டு போய் ஒரு கல்லுல அடிச்சு கீழே விழுகவும், இதை பார்த்தது ஈஸ்வரி பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது. போஸு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கடந்து கதறிக்கிட்டு இருக்கு. காவியாவும் அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்ததும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ போஸு போஸு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா ஈஸ்வரி கதறி அடிச்சு ஓடியாந்து போஸை பார்க்க, போஸு பார்த்தா தலையில அடிபட்டதுல ரத்த வெள்ளத்துல மயங்கி கீழே கிடக்கவும், ஐயோ காவியா கார் எடுமா ஆஸ்பத்திரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா கதறிக்கிட்டு இருக்கு. காவியாவும் பார்த்தா வேகமா கார் எடுக்கிறாங்க. காவியாவும் ஈஸ்வரியும் சேர்ந்து தூக்கி போஸை பார்த்தா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் டாக்டர் ஆக்சிடென்ட் ஆச்சு, ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா பார்த்தா டாக்டர் கிட்ட சொல்லவும், ஆக்சிடென்ட் கேஸா முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், அப்பதான் ஈஸ்வரி, டாக்டரே எங்க குடும்பம் அமைச்சர் வீட்டு குடும்பம், அமைச்சர் ராஜாங்க இருக்காருல அவருடைய தம்பி சம்சாரம் தான் நானு, முதல்ல என் மகனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பார்த்தா கதறவும், சரிங்க மேடம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா போஸை இங்க ஐசியூ வார்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. போஸுக்கு பார்த்தா ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரம் தான் பார்த்தா ஈஸ்வரிக்கு அப்பத்தா கிட்ட இருந்து போன் வருது. அடி ஈஸ்வரி காலையில இருந்து எங்கடி போன அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்க, ஈஸ்வரி பார்த்தா கதறி அழுதுகிட்டு இருக்கு. ஐயோ அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கதறவும், ஐயோ என்னடி ஆச்சு ஏன்டி இப்படி அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்க, என் பிள்ளை போஸுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கடந்து கதறவும், ஆக்சிடென்டா ஐயோ என்னடி ஆச்சு எங்கிட்ட இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்க, ஆஸ்பத்திரியில தான் இருக்கும், வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லவும், சரிடி இந்த வர அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா போனை வைக்க, கூட பக்கத்துல இருக்கிற மலரு மோகனா தமிழ் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன மச்சியாச்சு என்னத்த ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க, போஸுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டி ஆஸ்பத்திரியில இருக்கானா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், மலரு தமிழ் மோகனா எல்லாரும் பார்த்தா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா இங்க வீட்டுல இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்கே போய் பார்த்தா ஈஸ்வரி கதிகலங்கி போய் கதறிக்கிட்டு கிடக்கு. அப்பதான் ராஜாங்க வராரு. ஈஸ்வரி ஈஸ்வரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்க, மாமா மாமா என் போஸை பாருங்க மாமா ஐசி வார்டுல கிடக்கா மாமா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கதறவும், பதறாத ஈஸ்வரி பதறாத, டாக்டர் கிட்ட எதா இருந்தாலும் முதல்ல பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பார்த்தா இங்க ராஜாங்க வராரு. ராஜாங்கத்தை பார்த்ததும் டாக்டர்லாம் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்லவும், சார் என்ன நிலவரம் இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், சார் தலையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு, பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு, தலையில் வேற ரத்தம் நிற்காம இருக்குது, பிளட் கிளாட்ட வேற வாய்ப்பு இருக்குது,
மூளையில இருக்கிற நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, எதுவும் இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லவும் இங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி. காவியா பார்த்தா அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஈஸ்வரிக்கு பார்த்தா என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ டாக்டரே, எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டரே, ஒத்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கடந்து கதறவும், மேடம் எங்களால் முடிஞ்சு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், அப்பதான் ராஜாங்கம், டாக்டர் உங்களுடைய பெஸ்ட் என்னவோ எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணுங்க, காசை பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க, எங்கள் வீட்டு பிள்ளை நல்லபடியாக வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், சார் எங்களால் முடிஞ்ச எல்லா பெஸ்ட்டையும் கொடுத்துக்கிட்டு தான் சார் இருக்கோம், இன்னும் 24 மணி நேரம் கழிச்சு தான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவோ ஈஸ்வரி பார்த்தா வேகமாக காவியா கிட்ட வருது. உனக்கு இப்போ சந்தோஷமாடி, உனக்கு இப்போ சந்தோஷமா, ஏதோ நீ சொத்து பத்து வச்சிருக்க, என் பிள்ளை உன்கிட்ட வந்தா நல்லா வசதியா வாழுவான் நினைச்சதாண்டி அவனுக்கு உன்னைய போய் கட்டி வச்சு தொலைஞ்சேன், இப்ப ஒன்னால தாண்டி இப்ப அவன் ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கான். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்க வேண்டியவனை செங்கச்சோலையில போய் செங்கல்ல சொல்றதும், கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அழகு குத்த சொல்றதும் எல்லாம் ஒன்னால தாண்டி வந்துச்சு. எந்த நேரத்துல உனக்கு அவனை கட்டி வச்சு தொலைஞ்சனோ தெரியல, என் பிள்ளை இப்படி ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, நீ தான், உன்னைய போய் அவனை கட்டி வச்சு தொலைஞ்சு என் பிள்ளைக்கு என்னை செருப்பால அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா காவியா பிடிச்சு கத்துன்னு கத்தவும், அப்பதான் பார்த்தா அப்பத்தா, அடியே ஈஸ்வரி, இது ஏதோ விபத்து நடந்து போச்சு, அதுக்கே நீ காவியா பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், இல்லத்த வீட்டுல செவனேன்னு இருந்தவனை பிடிச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மாலையை போட போறேன், அழகு குத்த போறேன்னு ஏதேதோ பேசி அவனை கோவப்படுத்தி அங்கிருந்து கிளம்பினவனுக்கு தான் இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, எல்லாத்துக்கும் காரணம் இவதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா காவியாவை சொல்லிக்கிட்டு இருக்கு. காவியா பார்த்தா அமைதியா நின்றுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா டாக்டரும் வராங்க. சார் சார் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும், மேடம் எதுவும் சொல்ல முடியலை மேடம், அவருக்கு ரொம்ப பிரெயினில் அதிகமாக அடி இருக்குது, சொல்லப்போனால் அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்திலேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அவருக்கு பழசை மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்க அம்மா அப்பா சொந்தக்காரவங்க யாரு, மனைவி யாரு, ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாரு, யாரையுமே தெரியாமல் போகிறது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இப்பயுமே ட்ரீட்மெண்ட் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், ஐயோ போசு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா கடந்து கதறிக்கிட்டு இருக்கு. காவியா பார்த்தா என்ன பேசுறனே தெரியாம அமைதியா நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா அப்பத்தா, ஆண்டவா நல்லபடியா என் பேரனை காப்பாத்தி கொடு கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. இங்க ஈஸ்வரி பார்த்தா கடந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கு. தவமா தவம் இருந்து வரமா வரம் இருந்து பெத்த ஒத்த அருமை ஆம்பளை பிள்ளைய இப்படி ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிருக்கேனே, சீக்கிரம் வந்துடுடா போஸ், நீ நல்லா வந்துடும்டா போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பார்த்தா நெஞ்சில அடிச்சு கதறி அழுதுகிட்டு இருக்கு. காவியா ஐசியூ வார்டுக்கு போய் கதவுக்கு வெளியே நின்று பாக்குறாங்க. போஸுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் மாட்டி தலையிலலாம் பெரிய கட்டு போட்டு போஸு படுத்து கிடக்கவும், அப்பதான் காவியா நினைக்கிறாங்க, நம்ம இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோமோ, இவனை இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு கூட்டிட்டு போகாம இருந்தா அப்படி ஆக்சிடென்ட் நடந்திருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு காவியா வருத்தப்படுறாங்க.